இன்னைக்கு பார்த்துட்டு வந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு நல்ல நிறைவா இருந்துச்சு. போட்டோல பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகா தெரியல, நேரில் பார்க்கும்போது அம்புட்டு அழகா இருந்தா. என் மவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சதான் பெரிய விஷயம். அவனும் பார்த்த உடனே பிடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டான். என்ன ஒரு குறை, இன்னைக்கே பூ வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவிய அம்மா தான் இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் வச்சுக்குவோம் அப்படின்ட்டாவ. இல்லைன்னா பூவையும் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கலாம். அடுப்படியில் காப்பி போட்டு வச்சதோடு இருக்கே, ஊத்தாம வந்துட்டோம். சரி, பொம்மியை கூப்பிட்டு ஊற்றிட்டு வர சொல்லுவோம். பொம்மி, ஏட்டி என்ன செய்யறான்னு தெரியலையே. இந்நேரம் காப்பி சட்டிக்குள்ளே கவுந்தாலும் கவுந்திருப்பா. ஏட்டி ஊனி ஏதாச்சும் சத்தம் கொடுக்காளா? திங்கிற நேரத்தில் சத்தமே காட்டாமல் இருந்து தின்னுட்டு போயிடுவா. ஏட்டி பொம்மி, என்னம்மா? ஏட்டிக்கு வா. இந்த பிள்ளையை வச்சு எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நாளைக்கு மருமவன் ஒருத்தையை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையை போட்டு பாடா படுத்திடுவாளோ. நம்மகிட்ட இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு கேட்டா சரி பெற்று தொலைஞ்சிட்டமேன்ற கடமைக்கு சமைச்சு கொடுக்கலாம். நாளைக்கு வந்த பிள்ளைகிட்ட அண்ணி இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுன்னு இவ பாடா படுத்திவிட்டான்னு என்ன பண்றது? இவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி தான் வைக்கணும். இல்லைன்னா இவ கிரைண்டரில் போடுறதுக்கு அந்த பிள்ளையை எதையாவது சமைச்சு கொடுக்க சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ அரைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பா. பாவம், அந்த பிள்ளையை பார்த்தாலே அப்புறாணிமா இருக்கு. அந்த பிள்ளைல நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலையே வாங்கக்கூடாது. உன்னால முடிஞ்ச வேலையை செய்யுமான்னு சொல்லிட்டு நமக்கு முடிஞ்ச வேலையை நம்ம செஞ்சிடணும். ஏன் மாமியாகறினா கிடந்தாலே கிடந்துக்கிட்டு நொய்யின்னு நானும் ஒரு காலம் ஏன் மருமகளை அப்படி வேலையே வாங்க மாட்டேன். ஏன் மாமியாலாம் அம்மி கல்லில் தான் அரைக்கணும், ஆட்டாங்கல்லில் தான் மாவு ஆட்டணும்னு உயிரை வாங்கிட்டு கிடக்கும் கிளவி. நானும் அப்படி கிடையாதுப்பா. முடிஞ்சா அவ சமைக்கட்டும், இல்லைன்னா நான் சமைப்பேன். வர்ற பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறணும். நானும் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இவ என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஏடி வாரம்மா. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறை இருக்காது. இவளையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏடி உன்னை நான் எப்போ கூப்பிட்டேன்? ஏமா நீ தானே கூப்பிட்டா, அதனால தானே வந்தேன். நான் தாண்டி கூப்பிட்டேன் உன்னை. நான் எப்போ கூப்பிட்டா நீ எப்போது நிற்கிறா? கூப்பிட்டா உடனே வந்து என்னமான்னு கேட்க தெரியாத உனக்கு? கூப்பிட்ட உடனே எப்படிமா வர முடியும்? நான் அங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடவுளே, தீனி தீனி தீனி, எப்போ பார்த்தாலும் தீனி. ஏடி உன் குட்டி வயிற்றுக்குள்ள அம்புட்டு சாப்பாடு சிமிச்சிரு தாட்டி. எனக்கே இப்போ பசிச்சிருந்தாமா கிச்சனுக்குள்ள போய் பார்த்தேன். நீ காப்பி போட்டு வச்சிருந்தியா சூடா? அதான் ஒரு கப்பில் இருந்துச்சு, அதான் தூக்கி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு போட்டு வச்சா? அதான் எடுத்து ஊத்திட்டியா? ஏம்மா அது சும்மா தானமா கிடந்துச்சு, அதான் நான் எடுத்தேன். அதுக்கு பக்கத்துலயே தட்டில் மிச்சரும் கொட்டி இருந்துச்சா, அதான் அதை எடுத்து தின்னுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏடி அது எனக்கு போட்டு வச்சது டீ. டீ இல்லம்மா, காப்பி. கடவுளே, உன் கூட நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பேசினேன் பைத்தியமாய் ஓடிடுவேன். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்க மாட்டியா யாரோடதுன்னு? ஏம்மா நம்ம வீடு தானம்மா, அதான் நான் எடுத்து குடிச்சேன். ஏடி நம்ம வீடு தான் இருந்தாலும் யாருக்கு போட்டு வச்சிருக்கவே யாரோடதுன்னு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தானே நீ குடிக்கணும். நீ பாட்டுக்கு பசிக்குதுன்னு உள்ள போய் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா நாங்க என்னடி பண்றது? ஏம்மா இது உனக்கான காப்பியா? எனக்கு தெரியாதுல்ல. ஏடி மனசாட்சியோட பேசிட்டி. இப்பதானே வரும்போது உனக்கு ஒரு பிரியாணியை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தான். இப்பதானே அந்த தின்னு போட்டு கையை கழுவுனா, அதுக்குள்ள உனக்கு என்னடி காப்பி? ஏம்மா வயிறு முழுக்க பிரியாணி சாப்பிட்டேனா, அதான் ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. நான் கிச்சனுக்குள்ள போய் பார்த்தேன், காப்பி போட்டு இருந்துச்சு. சரி காப்பி எடுத்து குடிப்போமே குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா நீ போம்மா, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஆவி இல்ல. ஆமா என்னடி ட்ரெஸ் இது? ஏம்மா அழகா இருக்கோ? ஏடி என்னடி ட்ரெஸ் இது? டவுசர் போட்டுக்கிட்டு தெரியறா வீட்டுக்குள்ள? ஏம்மா இது டவுசர் இல்லம்மா, ஷார்ட்ஸ். என்ன கருமமோ, எதுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு தெரியற? வீட்டுல 4 பேர் வருவாவ போவாவ, இப்படியாட்டி தெரியவா? ஏம்மா பார்க்க அழகா தானே இருக்கு. ஆமா ஓ மூஞ்சி மாதிரி இருக்குடி. ஏம்மா அவ்வளோ அழகாவா இருக்கு? ஏடி வெறி யாக்காத சொல்லிட்டேன். போய் முத ட்ரெஸ்ஸை மாத்திட்டி. காலையில பொண்ணு பார்க்க போகும்போது அப்படித்தான், அந்த கண்ணாடியை கலட்டிட்டு வாட்டி நல்லாவே இல்ல குருட்டு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லியே. அதையும் கேட்க மாட்டேன்ட்டா. அங்க வந்து என் மானத்தை வாங்கிட்டு கிடந்தா அந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு. இப்ப என்னன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டவுசர் மாத்திக்கிட்டு சுத்துறா. இவளெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. போட்டி முத போய் ட்ரெஸ்ஸை மாத்து. ஆமா உனக்கு யார் இப்படிலாம் முத ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது? வேற யாரு? அப்பதான் அந்த மனுஷனை வெளுத்தா சரியா வந்துரும். டீ சொல்லி பேச்சு ஒன்னும் கேட்டாதிய. போ போய் எனக்கு ஒரு டம்ளர் காப்பி ஊத்திட்டு வா போ. எம்மா எதுக்குமா? என் தலைவலியா ஊத்தி குளிக்கிறதுக்கு. ஏம்மா காப்பி இல்ல. காப்பி இல்லையா? ஆமாம்மா இல்ல. ஏட்டி நான் தாண்டி இப்ப 1/2 லிட்டர் பாலை வாங்கி காப்பியை போட்டு வச்சுட்டு வந்தேன். அந்த பையத்தையும் கேட்டேன், அவனு வேணான்ட்டான், உங்க அப்பா வேணான்ட்டாரு. இப்ப தானே போட்டு வச்சுட்டு வந்து உட்காந்தேன். நான் ஏதோ ஒரு நினப்புல வீட்டை கேட்டுட்டு எனக்கு ஊத்தி வச்சது எடுக்காம வந்துட்டேன். அங்க தானே இருந்துச்சு. ஏட்டி சிரிக்காம உண்மையை சொல்லு, பூராத்தையுமா குடிச்சா? ஆமாம்மா. ஏட்டி உடனே ஏட்டி அம்புட்டி மாட்டி குடிப்பா. ஏம்மா காப்பி நல்லா இருந்துச்சுமா, அதான் குடிச்சேன். ஏட்டி எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஒரு அளவு தானே, எல்லாத்தையுமா குடிப்பா. ஏம்மா நீ எப்பவும் போறதோட இன்னைக்கு நல்லா போட்டிருந்தா, அதனால தான் குடிச்சேன். ஆமா இல்லைனாலும் இவ குடிக்கவே மாட்டாள்ல. உன்னெல்லாம் என்ன நேரத்துல பெத்தனோ தெரியல. டீ பிறந்த நேரத்துல இருந்து தின்னுக்கிட்டே தான் தெரியறா. ஒரு நாளாவது ரெஸ்ட் குடிட்டி, அந்த வயிறு பாவம் இல்லையா? போமாங்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. ஆமா அந்த பாக்கெட்ல மிச்சர் வச்சிருந்தல்ல? பாக்கெட்ல வச்சிருந்தனா? தட்டுல தானே டீ அங்கனக்குள்ள கொட்டி வச்சுட்டு வந்தேன். ஆமாம்மா தட்டுல கொட்டி வச்சிருந்தது தின்னுட்டேன். மேல ஒரு டப்பால இருந்துச்சுலம்மா பாக்கெட்ல மிச்சரு. சரி அதையும் எடுத்து தின்னுட்டம்மா.
ஏடி அதை எதுக்கு எடுத்தா? உனக்கு எட்ட கூட தானே மேசல் போச்சே. எம்மா ஸ்டூல போட்டு எடுத்துட்டேம்மா. நீ வைக்கும்போது நான் தான் பார்த்தம்ல. அது மட்டும் இல்லாம நான் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் தெரியுமா? நீ மட்டும் வளரலடி, உன் அட்டகாசமும் சேர்ந்து தான் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. சரிம்மா, நீ அப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் போறேன். எட்டி நில்லு. ஓடிட்டா. சரியான பெருச்சாலைக்கு பிறந்தது. எது எங்க இருக்க மோப்பம் முடிச்சு தூக்கிடுறா. ஒரு பொருள் வைக்க முடியல, புறாத்து திருடி தின்னுட்டு போயிருது. சரி, தலை வலிக்குதுன்னு ஒரு டம்ளர் காப்பி கூட இந்த வீட்டை நிம்மதியா குடிக்க முடியாது. இதுல அந்த ட்ரெஸ் வேற போட்டிருக்கா பாரு, நல்லா கரப்பாம்பூச்சிக்கு கை கால் முளைச்ச மாதிரி. காவேரி, ஏமா காவேரி. வாங்க தேய், வாங்க தேய், உள்ள வாங்க. வாரம்மா. ஐயா மேல உட்கார வேண்டியதானே, ஏன் அப்படி கீழே உட்காந்துட்டியே? கீழே தாம்மா நல்லா உட்கார முடியுது, மேலே உட்காந்தா காலு கையெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது, அதான் கீழே உட்காந்துட்டேன். சரி தேய், உட்காந்துருங்க, நான் போய் காப்பி போட்டு வரேன். ஐயா அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். நான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தானே வந்தேன். காப்பியெல்லாம் வேணாமா, உட்காரு, இப்பதான் குடிச்சேன். சரி தேய், என்ன விஷயமா வந்தியே? நீயும் உட்காருமா. சரி தேய். ஐயா நீ மேலே உட்கார தானே, எனக்காக கீழே உட்காந்தா? ஐயா இருக்கட்டும் தேய், நீங்க கீழே உட்காந்துட்டுனா மேலே உட்காந்தா நல்லா இருக்காது. இதுல என்னமா இருக்கு, நீ மேலே உட்கார வேண்டியதானே. ஆமா, இன்னைக்கு மவனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எதே பொண்ணு நான் பார்த்துருந்தா சொல்லியிருப்பேன், இது எங்க வீட்டுக்காரவியே பார்த்த பொண்ணுல்ல. அதான் என் மவன்கிட்ட போட்டோவெல்லாம் காட்டி அவனுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்கள் போய் பொண்ணை பார்க்கறதுக்கு போயிட்டோம். சரி போயிட்டு வந்துட்டு எல்லாம் முடிவாயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லிக்கலாமேன்னு பார்த்தேன். இருந்தாலும் பெரிய மனுஷி, நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஐயா சங்கடப்படாதீங்க தேய், உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. இல்லை அந்த நேரத்துக்கு நீ நாத்தனாரி வேற பஞ்சாயத்து எழுத்துட்டா, அதான் ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன் அவளுக்கு என்னவா? அவளுக்கு என்ன தேய், சும்மா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து எழுதுக்கணும்னே இருப்பா. அவன் மவகாரியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் மவனுக்கு கேட்டிருந்து. அப்போ சொன்னா என் மாவா படிக்கிறாளாக்கும், அப்பெல்லாம் தரமாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா. இப்போ சொல்கிறேன் என் வீட்டில் 1க்கு 2 பொண்ணு இருக்கு, நீங்கள் என்னன்னே போயிலே போய் பொண்ணு பார்க்குறிய, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு காலங்காத்தால உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கிடக்கா. இது என்ன கூத்தா இருக்கு? நீ தானே கேட்டிருக்கல்ல, கேட்காம இருந்தா தானே தப்பு. நீ கேட்டபோது அவள் தானே தரமாட்டேன்னு இருக்கா. அதான் பாருங்க தேய், காலங்காத்தால உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டா. அதான் அவள் இன்னைக்கு தான் வந்திருந்தா, பஞ்சாயத்து பண்ணானா பரவாயில்ல. அவள் வந்து 1 வாரம் ஆச்சு. வந்தனைக்கே சொல்லியிருக்கலாம்ல தேய், நாங்களும் அந்த பிள்ளை வீட்டில் எதையாச்சும் போன எடுத்து சொல்லியிருப்போம். வந்தப்போ சொல்லாமல் இன்னைக்கு காலையில் இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறா. ஐயே இது என்ன பொழப்பு? ஆமத்தே, காலங்கத்தால ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு நானியம் அவளும் வீட்டுக்கு போகிறமாக்கும், நீங்கள் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. வரலன்னா கிடக்கா. அவளாம் ஒரு மனுஷின்னு. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பொம்பளை இப்படியா பஞ்சாயத்து பண்ணுவா? ஆமத்தே, போகும்போது எனக்கு மனசே கேட்கல. இந்த மனுஷனு கிடந்துக்கிட்டு அங்கே ஒரு பிள்ளை கிளம்பியிருக்கேங்கிற ஓரணை கூட இல்லாமல் சரிம்மா தங்கச்சி நீ அழுவாத அப்படிங்கிறாரு. இந்த மனுஷன் என்னத்த சொல்ல? உன் வீட்டுக்கார் அப்படியா சொன்னாரு? ஆமத்தே, அவருக்கு அவர் தங்கச்சி அழுதுறக்கூடாது, அழுதுட்டா இவருக்கு தாங்காது. வந்தவன் அன்னைக்கே சொல்லியிருந்தா இவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பார்த்தே. ஒன்றுமே அப்போ சொல்லலை, அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ கிளம்பி இந்த பிள்ளை இருக்க வச்சுட்டு வேண்டான்னு சொன்னால் அவ வீட்டில் என் வீட்டுக்கார தானே தப்பா நினைப்பாவே. ஆமாம், அது இந்த மனசனுக்கு புரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சீரிக்கிட்டு வராரு காலங்கத்தால. என் தங்கச்சி சொல்லியா நீ கேட்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு கிடக்காரு. நீ எடுத்து சொல்ல வேண்டி தானே, உங்களை தானே தப்பா நினைப்பாவே, நீங்கள் என்ன இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்ல வேண்டி தானே. எங்க தேய், அவருக்கு அவர் தங்கச்சி அழுதுட்டா நம்ம பேசுறதெல்லாம் காதலே வாங்க மாட்டாரு. என் தங்கச்சி அழுதுட்டாலாக்கும் இனி நான் சொல்கிறதா நடக்கணும், என் தங்கச்சி நினைக்கிறதா நடக்கணும் ஆட்டமாக ஆடுவார். சரியா போச்சு போ. அப்போ கடைசியில் என்னதான் ஆச்சு? போனியலா போலையா? போனோம் தேய், போய் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் இன்னைக்கு. அவள் தான் காலங்காத்தாலே பஞ்சாயத்து பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாலே. நான் அவளும் வருவான்னு சொல்லிட்டு ஆட்டோவெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் பேர் வர்றதுன்னா நம்ம கார்லேயே போயிடலாம், நம்ம கார் சின்னது தானே. அப்புறம் 10ஆம் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு ஆட்டோவெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன் தேய். கடைசி நேரத்தில் வரமாட்டேன்ட்டா. அப்புறம் என்னத்த பண்ண, அந்த ஆட்டோவில் நாங்கள் எல்லாரும் போயிருக்கு கார் எடுக்காம. என் பொண்ணு பார்க்க போகிற இடத்துக்கு காரில் போக வேணாமா, ஆட்டோவிலே போனியே. ஆமத்தே, வர சொல்லிட்டு எப்படி அவனை போக சொல்கிறது? அதனால தான் சரி அப்படின்ட்டு ஆட்டோலேயே போயிட்டோம். என்ன உங்கள் நாத்தனார் இன்னைக்கு காலையில் கூத்து காட்டியிருக்கா. ஆமத்தே, நல்ல காரியத்துக்கு போகும்போது காலங்காத்தாலே டென்ஷன் ஆக்கி விட்டுட்டா. சரி அப்போ உன் நாத்தனாரி அவன் நல்லவளா இருந்தா அவளை பிடிச்சி கூட கட்டி வைக்க வேண்டியதானே. இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லியிருந்தானே. பொண்ணு தானே பார்த்துட்டு வந்திருக்கியே. இல்லத்தே, அது சரி வராது. நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வசதி இல்லைல்ல. இப்போ ஒரு 2 வருஷமா தானே கொஞ்சம் வசதியாக இருக்கோம். நாங்கள் அப்போ கேட்டதுக்கு அந்த பிள்ளையை நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோமாக்கும், படிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. நான் அப்பவும் சொல்கிறேன் தேய், இப்போ கட்டி கொடுக்க வேண்டாம், நீ உன் மாவா படித்து முடிச்சதுக்கப்புறம் கட்டி கொடு, இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் முடியான்ட்டா தேய். அது மட்டும் இல்லை தேய், என் நாத்தனாவோட மூத்த பிள்ளை இருக்கல்ல, அவ சொல்கிறா மாமா இவ்வளோ கருப்பாக இருக்கா, எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டா. அந்த பிள்ளை மெதுவாக சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு கேட்டிருக்காது. ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது எனக்கு அப்படியே வெளியே கேட்குது தேய். ஐயே அப்படியே சொன்னாவ. ஆமத்தே, அன்னைக்கே மனசே சங்கடமா போச்சு. இந்த பயலுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, தெரிஞ்சா அவ்வளோதான். அவங்ககிட்ட நாங்கள் பொண்ணு கேட்டோம், பிள்ளை படிக்குதுன்னு சொல்லிட்டாவல அப்படின்னு சொல்லி மட்டும்தான் வச்சிருக்கோம். அந்த பிள்ளை இப்படிலாம் பேசுனது எதுவுமே தெரியாது. அப்போ இது உன் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஆமத்தே, இதே வீட்டுக்காருக்குலாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மனசுன்னு சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாரு. தங்கச்சிக்காரி நல்லவன் நொல்லவன்னுவாரு. அந்த பிள்ளை இப்படி பேசிச்சே நம்ம மவனை அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கவே மாட்டார் தேய். தங்கச்சிக்காரி ஒன்று சொல்லிட்டா போதும், அவர் மனசில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தங்கச்சி என்ன சொல்கிறாளோ அதான் செய்வார். ஐயா இப்படி இருந்தா விளங்குமா? அதான் பாருங்க தேய், இன்னைக்கு அவ சொல்லவும் எனக்கு வெறியா வந்துருச்சு.
நல்லபடியா என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இப்படி பஞ்சாயத்து பண்றாளே அப்படின்னு எனக்கு கோவமா வந்துருச்சு தே. சரி விடு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ட்டு போக வேண்டியதான். என்னத்தே சொல்ல, எனக்கெல்லாம் கோவமா தான் வருது அவள் நினைச்சாலே. சரி விடு விடு. சரி நான் அப்ப போய் கிளம்பட்டுமா? நான் உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனியே, ஒன்றும் சொல்லாம போயிருக்கேன் அப்படின்னு தான் கேட்க வந்தேன். ஏன் தே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? இல்லம்மா, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு, இன்னொரு நாள் வாரேன். நீ ஒரு நாள் இப்படி சொல்லாம போக மாட்டியே, இன்னைக்கு சொல்லாம போயிருக்கனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு தான் கேட்கலாம்னு வந்தேன். பார்த்தா உன் வீட்டில் இப்படி கூத்து நடந்துக்குது. ஆமாத்தே, என்னத்த சொல்ல. சரிம்மா, அப்போ நான் வாரேனே. சரி தேய். வாங்க தேய். அப்பக்கப்போ வீட்டு பக்கம் வரையே மாட்டேங்கிறியே. வாரம்மா. இனிமே என்ன, ஓ மவனுக்கு கல்யாணம் வச்சா இந்த பக்கமே தானே சுற்றிட்டு திரியன்னு வந்துடுறேன் என்ன? சரி தேய். சரி அப்போ நான் வரட்டுமா? சரி தேய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்க விடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அதனால உங்க கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பன்சரி ஃபேமிலியில் ஒருத்தராக மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.